இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க கூட இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான். இதுல மெயினா தெரிய வேண்டியது என்னன்னா இந்த காயில் வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி தான். மீடியம் வேவ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 to 1600 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கும். அதுல நம்ம டிசைன் பண்ணிருக்கிறது அதுல மிடில் ஃப்ரீக்வன்சினா அரௌண்ட் 1000 கிலோ ஹெர்ட்ஸுக்கு இந்த காயில நம்ம டிசைன் பண்ணணும். இதுதான் ஃபெர்ரைட் ராடு ஆண்டனா காயில் இதில் இருக்கும். இந்த ஃபெர்ரைட் ராடு வந்து அதுக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கணும். இது எதுக்காகனா நம்ம காயில் சுற்றின பிறகு இதை இப்படி நம்ம மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு கரெக்ட் பொசிஷனில் வச்சாதான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த ஒவ்வொரு காயிலுக்கும் ஒரு நம்பர் உண்டு, எத்தனை டேன்ஸ் என்ன சைஸில் சுற்றணும். ஸோ இது வந்து நான் ஆன்லைன் கோர்ஸ் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன் வீடியோஸில் தான் வரும். இந்த ராடுக்கு மேலே நம்ம அங்கேயும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த நான் இப்போ மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டனா. சும்மா ஜஸ்ட் ஒரு காப்பர் கம்பி அந்த மாதிரி விட்டுருக்கிறேன். நான் வந்து இந்த எலிமினேட்டரில் 12 வோல்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து 5 வோல்ட்டாக மாற்றி இங்கே கொடுத்துருக்கிறேன். ஆர்சிஏ கனெக்டரில் எடுத்திங்கன்னா 1 கிரவுண்டு 1 சிக்னலாக இருக்கும். ஒரு சைடு சிக்னலும் ஒரு சைடு கிரவுண்டும் இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பவர் சப்ளை இவ்வளோ தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய சர்க்யூட் போட வேண்டிய தேவையில்லை. சின்னதான பிசிபி போட கொடுத்துருக்கிறேன். அது வந்து ரெடியாகி வந்த பிறகு நம்ம வந்து சாஃப்ட்வேர் டிரான்ஸ்மிட்டர் நான் ஒரு டிவைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டரும் டிவைஸாகவே பண்ணி கொடுக்குறேன். அதில் பென்ட்ரைவ் போட்டாலே அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு இந்த ரேடியோவில் ரிசீவ் ஆகிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த யூஎஸ்பி டிவைஸ்ல இருந்து நான் இதுல இருந்து சிக்னல் எடுத்துருக்கிறேன். இந்த லெங்க்த்தை நான் கூட்டுறேன். அதாவது இது கூட இதை தொடுறேன். உடனே எங்க மாறுது பாருங்க. இதுதான் இதோட ஹார்ட், இதுதான் மெயின். இது கரெக்டா இருந்தா இந்த சர்க்யூட் ஃபுல் சர்க்யூட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இதில் உள்ள ஃபுல் டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து நான் ஆன்லைன் கோர்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வீடியோவில் பாருங்க. ஆன்லைன் கோர்ஸ் வீடியோ வந்து மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும்